இப்போ நான் இட்லி கடை பார்த்தேன். ம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அதில் அந்த வந்து ஒரு கன்னுக்குட்டியை வந்து நிற்கும். அந்த இடத்துல எனக்கு அழுக வர மாதிரி இருந்துச்சு. கிளாப் தட்டணும் போல் இருந்துச்சு. அண்ட் கிளாப்பும் தட்டினா ஒரு மாதிரி கண் கலங்குச்சு. கரெக்டாக. இப்போ இந்த எமோஷன் உள்ளே போய் இறங்குதில்ல, இதெல்லாம் தான் நான் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன நினச்சி ஒரு டேரக்டரோ ரைட்டரோ ஒரு ஆக்டரோ அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, என்ன நினச்சி அந்த கனெக்டை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை நான் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதோ இல்லை நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போதோ அதை நான் மைண்டில் ஓட்டி பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து நான் இந்த சீன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இல்ல இந்த ரொம்ப மாதிரி அழகான பல மொமெண்ட்டும் படங்கள் கூட இல்ல. டக்குன்னு திடீர்னு வந்துட்டு அவ்வளோ நேரம் கிட்டேயே நெருங்காத ஆமா. ஒரு கண்ணுக்குட்டி இவருக்குள்ள உள்ள ஒரு பெரிய அதுக்கு மாறுதல் அதுக்கு நிகழ்ந்த முன்னாடியே பிறகு- ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. இது ஏன் என்கிட்டயே வரமாட்டேங்குது அப்படின்னு வர புரியுதா? ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல சப்கான்ஷியஸ் மைண்டில் போடுறாங்க, இது வரலை அப்போது இப்போ வந்து நிற்கிது பாருங்கன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நமக்கு ஒரு ரசிக்கும் போது ஓரத்துல நம்ம கதைகள்லாம் பார்க்கறதுனால இது வரும்னு நமக்கு தெரியும். இல்லை, பட் தெரிஞ்சா கூட அந்த எமோஷன் எங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஆஸ் அன் ஆக்டராக நான் லேர்ன் பண்ணுறேன். எக்ஸாக்ட்லி. அப்போ அவர் எப்படி அதுக்கு எமோட் பண்ணுறாரு ஆஸ் அன் ஆக்டராக நான் லேர்ன் பண்ணுறேன். நாட் ஜஸ்ட் இட்லி கடை, அந்த மாதிரி ஒரு 1000 படங்கள் சொல்லலாம், 1000 சீன் சொல்லலாம்.